நேற்று போட்ட வெயிட் லாஸ் டிப்ஸ் வீடியோவில் சொரக்காய் ஜூஸ் மட்டும்தான் குடிக்கணுமா, வெள்ளை பூசணிக்காய் ஜூஸும் குடிக்கலாமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வெள்ளை பூசணிக்காய் ஜூஸும் குடிக்கலாங்க, அதுவுமே நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். எனக்கு வந்து சொரக்காய் டெய்லியும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது, சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது. அதனால் நான் வந்து சொரக்காய் எடுத்து ஒரு ½ சொரக்காய் வந்து குடிச்சிட்றேன். நீங்கள் வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ வெயிட் இருந்தீங்க, இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து எப்பவும் 80 கிலோ இருப்பேன், 82 83 அந்த ரேஞ்ச் வந்து போயிடுச்சு. அதனால தான் வெயிட் லாஸ் வந்து ட்ரை பண்ணேன். ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோ குறைஞ்சி இப்போ 78 இருக்கேன். இன்றைக்கி வெயிட் லாஸ்க்கான செகண்ட் டிப்ஸ் வந்து பார்க்கலாம். வெள்ளை அரிசியில் செஞ்ச சாப்பாடு, அதாவது வெள்ளை சாதம், இட்லி, தோசை இந்த மாதிரியான ஐட்டம் நம்ம வந்து 3 வேளை ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு வேளை மட்டும் இந்த மாதிரியான ஐட்டம் வந்து எடுத்துக்கோங்க. மீதி 2 வேளை அந்த வெள்ளை அரிசியில் செஞ்ச இட்லி தோசையோ சாப்பாடோ வேண்டாம். மீதி 2 வேளை குதிரை, சாமை, தெனை, கம்பு, ராகின்னு இந்த மாதிரி சிறுதானியத்தில் செஞ்ச சாப்பாடு வந்து எடுத்துக்கோங்க. லாஸ்ட் வீக் இந்த பவுலை காமிச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த பவுல் எங்கே வாங்கினீங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த பவுல் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இந்த வீடியோவோட மேலே டேக் ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன். அந்த இமேஜ் வந்து ஷோவாக மாட்டேங்குது, ஆனால் அது இதை டச் பண்ண லிங்க் டச் பண்ணிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு நேராக போய் நிற்கும். நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். வெயிட் லாஸோட ஃபர்ஸ்ட் டிப் சொரக்காய் ஜூஸ் இல்லைன்னா வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ். செகண்ட் டிப் வெள்ளை சாதத்தில் செஞ்ச சாப்பாடு ஒரு வேளை மட்டும், மீதி 2 வேளை சிறுதானியத்தில் செஞ்ச சாப்பாடு. இந்த 2ஐயும் ட்ரை பண்ணிக்கிட்டே வாங்க. அடுத்தடுத்த டிப்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.